ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 17/2/2017 துன்முகி வருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சஷ்டி திதி 9:27 வரை, பின் சப்தமி திதி, சுவாதி நட்சத்திரம், பத்திரை கரணம், சித்த யோகம் கூடிய நாள், சூலம் மேற்கு தென்மேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வேளம். இன்றைக்கி பொதுவாக வழிபாட்டில் துர்க்கையம்மன் நாம் அடிக்கடி சொல்கிறோம். அதில் துர்க்கையோட வழிபாட்டுக்கு முக்கியமாக அந்த ராகு காலம் மிகச்சிறப்பு. அதே காலத்தில் பத்ரகாளி அம்மனையும் வழிபடலாம். பத்ரகாளி மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த அம்மன், வனபத்ரகாளி. ஊட்டி அருகே உள்ள மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் வனபத்ரகாளி இருக்குது. அந்த வனபத்ரகாளி வழிபாட்டில் எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் இருக்குது. பஞ்சபாண்டவர்கள் நல்லவர்கள். துரியோதனுடைய சூழ்ச்சியால் பாதிக்கப்பட்டு வனவாசம் வந்தபோது அந்த பாரத போரினுடைய வெற்றிக்கு பத்ரகாளி அம்மனை வழிபட்டு அதன் பின்பே அவனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அந்த அடிப்படையில் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலம். அங்கே பார்த்தீங்கன்னா பீமன் கலியுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு மலையை காட்டுவாங்க. அப்போ பீமன் அங்கே இருந்ததற்கான ஆதாரம் பக்காசூரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நரகாசூர மாதிரியே பக்காசூரன் சொல்லக்கூடிய அரக்கன் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருக்கக்கூடிய மனுஷங்களை தினம் ஒருத்தரை கொண்டு கொடுத்து சாப்பிடுவானா. இவங்க அந்த பகுதியில் வந்தபோது பீமன் அந்த ஊருக்குள்ளே போனபோது சொல்லியிருக்காங்க, இப்படி எல்லாம் அக்கிரமம் நடக்குதுங்க அப்படின்னு. சரி, நான் போகிறேன்னு சொல்லி அவர் போய் அவனை அழித்தார். அதே போல் அங்கே ஆரவள்ளி சூரவள்ளி என்ற ரெண்டு பேர் இருந்தாங்க. ஆம்பளைகள் கண்டாவே அவங்களுக்கு பிடிக்காது. ஆம்பளைக்கு அந்த பக்கம் போனாவே இறந்துருவாங்களாமா. அந்த வாடை காற்று பட்டும் கூட ஒரு ஐதீகம் இருக்கு. அவங்க அப்படிப்பட்ட ஒரு துரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. அவர்களையும் அழித்தார்கள் என்று சொல்வார்கள். ஆக அந்த பஞ்ச பாண்டவர்கள் என்பது பஞ்சபூதங்களுடைய அம்சம். அந்த பாண்டவர்கள் பஞ்சபூதங்களான நிலையில் அந்த அம்சம் பெற்று வாழ்ந்தவர்கள். அவர்கள் அவினாசி அப்பர் கோவிலில் கூட பாடியிருக்காங்க. அவினாசி அப்பர் வட்டமலை முருகன் அன்னூருக்கு பக்கத்தில் குமரபாளையம் இருக்குது. பாஞ்சாலி அந்த கோயிலில் வழிபட்டிருக்கிறதாக சொல்லுவாங்க. நான் கூட என்னோட பாடலில் அந்த வட்டமலை முருகன் பாடலில் எழுதியிருக்கேன். வட்டமலை முருகனவன் திட்டங்களை தருபவன், கிட்ட அருள்மலை பொழிபவன், சுட்டபலம் அவ்வைக்கு தந்தவன், அன்னூரில் இருந்து கொண்டு ஆட்சி தொண்டு புரிபவன் அப்படின்னு. பாஞ்சாலி வணங்கிய பதியவன் அப்படின்னு. பதினா புருஷன் அப்படின்னா கணவன் அல்ல, புருஷன் ஆண்மகன். முருகனை பாஞ்சாலியை வழிபட்டிருக்காங்க. அந்த வகையில் அன்னூருக்கு மேற்கே ஊட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி மிக சிறந்த சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்மனை வழிபடலாம். துர்க்கையை வழிபட முடியாதவங்க வழிபடுறது மட்டும் இல்லை, நீங்கள் எப்பாவது நீங்கள் தமிழகத்தில் இருக்கிறவங்க கோவை பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வனபத்ரகாளியை வழிபடுறது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா இங்கே பொள்ளாச்சியில் மாசாணி அம்மனை கும்பிடலாம், கோயம்புத்தூரில் கோணியம்மனை கும்பிடலாம், மேட்டுப்பாளையத்தில் வனபத்ரகாளி அம்மனை கும்பிடலாம், பண்ணாரி மாரியம்மனை கும்பிடலாம். இந்த கோவில்களில் வழிபடும்போது உங்களுக்கு சிறப்பு நற்பலன்கள் கிடைக்கும். பில்லி சூனியம் ஏவல் போன்ற பாதிப்பு நீங்கும். எதிரிகளோட தொல்லைகள் அகலும். நியாயமான வகையான நிலையில் அநியாயமாக யாராவது வழக்கு தொடுத்திருந்தா
அதுக்கு நியாயமான தீர்ப்புகள் வரும். தவறு பண்ணிட்டு சாதகமாக வருங்கிறதுக்கு சாமி கும்பிட்டா முடியாது. தவறு பண்ணாதவங்களுக்கு யாராவது பாதகமாக போட்டிருந்தா அதிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். நல்லவங்களுக்கு இறைவன் நல்லது செய்வார் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் நல்லது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை அந்த இறையொருள் கொடுக்கும். அந்த அம்மன் அருளில் பொள்ளாச்சி மாசாணி அம்மன், கோவை கோணியம்மன், மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மன், சத்தியமங்கலம் அருகே பண்ணாரி அம்மன், இந்த 4 தெய்வங்களையும் நீங்கள் ஒரே நாளில் கூட வழிபட சிறப்பு. முக்கியமாக வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது மிக சிறப்பு. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் கும்ப பகை, சந்திரன் துலாத்தில் சமம், செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் வந்து மீன நட்பு, புதன் மகரத்தில் சமம், குரு கன்னியில் நட்பு வக்ரம், சுக்கிரன் மீன உச்சம், அதற்கப்புறம் சனி தனுசில் சமநிலை, ராகு சிம்மத்தில் பகைநிலை, கேது கும்பத்தில் பகைநிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1 கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கா அப்படின்னா, சந்திரனுடைய போக்கு 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் அகலும். அஷ்டமத்திலிருந்து சனி விலகிய நிலை ஓரளவுக்கு பரவாயில்ல. குரு வக்ரமாக இருக்கிறது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும். கடந்த 2 வருடங்களாக பட்ட துன்பங்களும் பட்ட சிரமங்களும் எதிரிகளால் இருந்த பய உணர்வும் மாறி நிம்மதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகக்கூடிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு அசுவனியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பரணியில் பிறந்தவங்க பைரவரையும், கிருத்திகையில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ராசி அதிபதியோட பலம் சிறப்பு இருக்கு. குரு வக்ரமானதுனாலையும் சனி அஷ்டமத்துக்கு போனதுனாலையும் செயல் சிரமங்கள் கூடுதலாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். கோபம் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு சில காரியம் நடக்கலைன்னா கோபம் வெளிப்படும். அந்த காரியம் ஏன் நடக்கலைங்கிறது நீங்கள் யோசிக்கணும். அதாவது ஒரு டிரைவர் வந்து காரை ஓட்டிட்டு போகிறாரு, 100ல் போனவர் திடீர்னு 10, 20ல் போகிறாருன்னா ஏன்னு யோசிக்கணும். அவருக்கு ஓட்ட தெரியாமல் ஓட்டல, ரோடு மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால ஓட்டுறாரு. அப்படி அதே வேகத்தில் போக சொன்னீங்கன்னா வண்டி சாஞ்சிருங்கிறது அவருக்கு தெரியும் அதனுடைய அடிப்படையில். ஆனால் எதிர்த்து பேச முடியாது. அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க. இறைவன் உங்களுக்கு டிரைவராக இருந்து உங்களை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் பொறுமை அவசியம்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி 7ல் இருக்கக்கூடிய சந்திரன் இணையோடு இருந்த கருத்து முரண்பாட்டை நீக்கி பணவரவை கொடுத்து நிம்மதியை கொடுப்பார். படிப்பில் இருந்து வந்த தடை அகலும். நண்பர்களால் நன்மை நிகழும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளை கும்பிடுங்க. ரோகிணியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாவில் விளக்கு செய்து வடக்கு முகமாக ஏற்றி வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசு 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறத உணர முடியும். கடந்த காலங்களில் இருந்து வந்த சிறப்புகள் மேலும் தொடர்றதுல நன்மை இருக்கும். ஆனாலும் பணப்பற்றாக்குறை இருக்கும். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்கன்னா கடன் வாங்கி வாங்கலான்னு இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடு கட்டியிருந்தீங்கன்னா இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உங்களுக்கு மனசில் தோணும். முடிஞ்ச வரைக்கும் அசையா சொத்து முதலீட்டுக்கான வாய்ப்புகளை கை நழுவ விட்டுற வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அசையா சொத்து முதலீட்டுக்கான வாய்ப்புகளை, ஒரு குறிப்பிட்ட அளவு தொழிலில் முதலீடு பண்ணியிருக்கோன்னா திரும்ப திரும்ப எடுத்து அதுலேயே முதலீடு பண்ணுறதை விட அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை கடன் கட்டினது போக அதை வந்து அசையா சொத்துக்களாக ஒரு இடத்துல வைக்காமல்
பல இடத்துல வைக்கணும். இது ரொம்ப நல்லது. ஒரு இடத்துலையே நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை மேலும் மேலும் வளர செய்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பலவீனமான காலம் வரும்போது அதை பிரிக்க முடியாது. அந்த வகையான நிலையில் நீங்கள் ஒரு பெரிய பழம் வாங்கி 2 பேருக்கு நறுக்கி கொடுக்கறத விட சின்ன பழம் 2 வாங்கினா ஆளுக்கு ஒன்று கொடுத்தா ஒவ்வொரு பழம் கொடுத்தாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு வீடு கொடுக்குறீங்கன்னா பெற்றோர் வீடு கட்டி கீழொன்று மேலொன்று நீ இருந்துக்கோ அப்படிங்கிறத விட 2 இடத்துல இடம் வாங்கி 2 வீடு கட்டி கொடுத்து நீ ஒன்றில் இருந்துக்குன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்குள்ள பகை இருக்காது. பங்காளிகளுக்குள்ள எப்பவுமே பக்கத்தில் இருந்தால் பகை இருக்கும், விலகி இருந்தால் பகை விலகுன்னு நான் பார்த்துருக்கேன். பங்காளிகளோடு இருக்கும்போது பகையாக இருக்கும். தூரமாக போயிட்டோம்னா அவங்க நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறது அனுபவத்தில் பார்த்துருக்கோங்க. அடிப்படையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பீங்க. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ல் சந்திரன் இருக்கா, அறிவை விருத்தி பண்ணக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபடுறதும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவபெருமானுக்கு தீபமேற்றி சிவபுராணம் சொல்லி வழிபடுறதும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுமான நிலை சிறப்பு. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு பரவாயில்லைங்க. பின்னாடி இருந்த நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்க, முன்னிலைப்படுத்தப்படுவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இருந்தாலும் குரு வக்ரத்தினுடைய பலனும் சனி பெயர்ச்சியினுடைய பலனும் அற்புதமாக இருக்குது. ஆனால் கடந்த காலங்களில் பலவீனம் இருந்ததுனால சேமிப்பு குறைவாக இருக்கும். இப்போ வாய்ப்புகள் வரும். 1 கோடி ரூபாய்க்கு விற்ற சொத்து உங்களுக்கு 50 லட்சத்துக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கிற பட்சத்தில் 40 லட்சம் கடன் வாங்கணுமாங்கிற யோசனை இருக்கும். ஆனால் அந்த முயற்சிக்கு பல பேருடைய துணை, பல பேருடைய ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால துணிஞ்சு நீங்கள் செயல்படுவீங்க. ஆக உங்களுடைய வளர்ச்சி, இவங்க சும்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இல்லாமல் எப்படி இதை வாங்குவான்னு 4 பேர் பேசிக்குவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கடன்பட்டு ஒன்று பண்ணாலும் கூட பார்க்குறவங்களுக்கு உங்களை பெருசாக தெரியும். அதெல்லாம் மறைச்சி வச்சுருந்துருப்பாரு பார்த்தா இத்தனை நாளாக, அதெல்லாம் வெளிவருது இப்போ தான், அன்னைக்கே பண்ணியிருந்தா எல்லாம் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள், தவறான விஷயங்களைத்தான் மக்கள் நம்புகிறாங்க. நல்ல உண்மையான விஷயங்களை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சார் நமக்கு என்ன சார், நாம் என்ன படம், உங்களுக்கு என்னங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கஷ்டங்கிறதும் எல்லாருக்கும் நஷ்டங்கிறதும் எல்லாருக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ஆனாலும் எது எப்படி போனாலும் உங்களுக்கு வெற்றிக்குரிய சந்தர்ப்பத்தை சொல்லலாம். முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நின்று போனால் வீட்டு வேலை கூட நீ வேகமாக தொடரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நின்று போயிருந்த ஒரு வாகனங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. நின்று போன மில்லு இயங்கும். விட்டு போன படிப்பு மறுபடியும் தொடருமுங்க. பிரிஞ்சிருந்த குடும்பம் கூட ஒன்று சேரும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம், அரச பதவி உங்களை தேடி வரும்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு யார் அப்படின்னா, புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை நவதானியம் போட்டு கும்பிட்டு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பூசத்தில் பிறந்தவங்க பழக்கன்றுகளை நட்டுங்க, அல்லது 10 பேருக்காவது பழக்கன்றுகள் தானம் பண்ணுங்க. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சப்த நாகருக்கு பாலூற்றி தீபமேற்றி வழிபட ஏற்றம் பெறுவீங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் என்ன இருந்தாலும் ராசி அதிபதி பகை பெற்று கோபம் வருது. சனி பயிற்சி பரவாயில்ல, 5க்கு போயிருக்காரு. நான் குரு வக்ரம், கொஞ்சம் பணப்பற்றாக்குறை, கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள், காரியம் எடுத்திருக்கீங்க ஆனால் கடன் அதிகரிச்சுட்டே போகுங்கிற மாதிரி ஒரு நிலை, அதை பற்றி கவலைகள் இதெல்லாம் கொடுத்தாலும் இன்றைய கிரக நிலைகளுடைய அம்சமானது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக பேசலாம். மகத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூரத்தில் பிறந்தவங்க பைரவரையும், உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும் கும்பிடுங்க. அடுத்தது கன்னி ராசி.
உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் நல்ல இடத்துல இருக்கு. சனி 4 அஷ்டார்த்தம சனி. இந்த கடந்த ஜனவரி 26 சனி பயிற்சியிலிருந்து உடம்பு அசதி, சோர்வு, உடம்பை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாத நிலை இருக்கும். எதுக்குங்க கவலைப்படுறீங்க? இப்போ கார் வச்சுருக்கீங்கன்னா சர்வீஸ் கொடுறீங்களே, அந்த மாதிரி உங்களை ஒரு நாள் போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு. எங்கெங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுன்னா ஹாஸ்பிட்டலில் தானுங்க. மாஸ்டர்கள் செக்கப்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா எல்லா ஃபால்ட்ஸுகளையும் செக் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும். நம்ம காரை கரெக்டான டைமுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அந்த காலம் மாதிரி உழைப்பு இல்லை. சும்மா இருக்கோம், ஏசியில் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால் பல நோய்கள் வர்றதுக்கான பிற உணவுலேயும் இப்போ ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. உரம் போட்ட தானியங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனாலையும் பொல்யூஷன் ப்ராப்ளம், இந்த ஃபோனுடைய ரேடியேஷன் இதெல்லாம் இனியெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் உடம்பை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா 4 சனி அஷ்டார்த்தம சனினாலே உடல் அசதி, சோர்வு இருக்க தான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைய காரியம் வெற்றிக்குரியதாகும். உத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும், சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய நிலைப்பாடு ஓகே. புதன் நல்லா இருக்கார், சனி நல்ல இடத்துல இருக்கு, குரு வக்ரம் பெற்றிருக்கிறது ஓகே. இந்த மாதிரி சூழல்களில் உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள், உங்கள் பக்க நியாயமான தீர்ப்புகள், காரிய வெற்றிகள், புதிய முயற்சி, அதனால் நன்மைகள், வரவேண்டிய பணம் சேர்றது, உங்களுக்கு வரவேண்டிய உரிமை தேடி வர்றது, இது உங்களுக்கானதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி உயர்வு, வெளியூர் வெளிநாட்டு பயணம் என சாதக சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு ஜென்ம சந்திரன் விரயங்களை கட்டுப்படுத்தி லாபங்களை அதிகரிக்க செய்யக்கூடிய நாள், பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய நாள், மகிழ்ச்சிக்குரிய நாள்னு சொல்லக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களுடைய நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை பார்த்தா கூட ரொம்ப எம்ப்ராய்டிங் ஒர்க் நிறைய பண்ணதாக இருக்கும். நல்லா மேக்கப்பில் இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் பெரிய சாதனை நிகழ்த்தின ஒரு நிறைவு கூட உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு சில பேருக்கு வரன் முடிவாகும், அதுக்கான வாய்ப்புகள். சில பேர் விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுவீங்க. சில பேருக்கு சுப காரியமே நடக்கும், நடந்ததில் மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ள அற்புதமான நாளாக இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்து ஆகும். ஒரு புதிய மாற்றம், ஒரு சிறப்புக்குரிய சந்தர்ப்பம், எதிர்பார்த்த லட்சிய கனவு நிறைவேறின நிலை உண்டாகும். பொறுப்புகள் உங்களை தேடி வரும், வெறுப்புகள் உங்களை விட்டு விலகி ஓடும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கருடாழ்வாரை கும்பிடுங்க. சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படித்து மகாலட்சுமியை வழிபடுங்க. விசாகத்தில் பிறந்தவங்க அகத்தியரை வழிபடுங்க. அது உங்களுக்கு அவருடைய நற்பலன்கள், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்களை எடுத்து நன்மைகளை உண்டாக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயோட போக்கில் நல்ல பலன்களுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னா, செவ்வாய் இருக்கிற இடம் பரவாயில்லைங்க, குருவோட பார்வையில் இருக்கு. சனி ஜென்மத்தை விட்டு விலகுனது ஓரளவுக்கு பரவாயில்ல. புதிய முயற்சி எடுப்பீங்க. நீங்கள் மதில் மேலே பூனையாக இருந்திருப்பீங்க, இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற குழப்பத்தில் இருந்த நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்ததில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். பதவி தேடி வரும். இருந்த பதவி போகுமோ அப்படிங்கிற அச்சத்தில் இருந்தவங்களுக்கு அந்த பதவி நிலைச்சதில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்படும். புதிய வாகனம் வீடு சேரும். வீட்டு வேலை திரும்ப நடக்கும்.
ஆக உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சாதகம். குழந்தைகளாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், பெரியவங்களுக்கு கூட உடம்பு பிரச்சனைகள் இப்போ தீர்ந்ததில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். அது தொடர விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும், அனுசத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், கேட்டையில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோட போக்கில் சிறப்புகள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையேங்கிற நிலை உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். ஆனாலும் வக்ரம் ஏற்பட்டிருக்கிறது பரவாயில்லைங்க. வைகாசி 30 வரைக்கும் வக்ரத்தில் இருப்பார் குரு, திருக்கணித பஞ்சாங்கப்படி. ஆக இந்த வைகாசி 30ன்னு சொல்லக்கூடிய இப்போ மாசி 1, பங்குனி 2, சித்திரை 3, வைகாசி 4 மாதம் வக்ரத்தில் இருக்கிற காலத்தில் சில காரியத்தை நீங்கள் சாதிச்சிடலாம். ஜென்ம சனி தான் தொந்தரவு கொடுத்தாலும் வரன் அமைகிறது, வரவேண்டிய பணம் வராமல் இருந்தால் கிடைக்கிறது, ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிறது, படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறது, கல்வியில் உங்களுக்கு சாதகமான சூழல், மறதி நீங்கிறது. ஏன்னா சிறப்புக்குரிய சூழல்களை கொடுக்கலினாலும் பாதக சந்தர்ப்பங்கள் மறைஞ்சு உங்களுடைய எண்ணங்கள் கடின முயற்சியால் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் 11 இருக்கிற சந்திரனும் இன்னைக்கு கொடுப்பார். ஆக இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாள். நீங்கள் நினைத்த காரியங்களை கடின முயற்சியால் சாதிக்கக்கூடிய நாள். விடாப்பிடியாக நீங்கள் இருந்தால் அந்த காரியம் வெற்றியாகும்னு சொல்லக்கூடிய நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க. பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. உத்திராடத்தில் பிறந்தவங்க சார் விநாயகர் தானே சொல்ல போகிறீங்க, காலையிலேயே கும்பிட்டு வந்துட்டேன்னு சொல்ல போகிறீங்க எனக்கு இல்லைங்களா, விநாயகரை வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. நல்ல சந்தர்ப்பங்களை கிரகங்கள் உருவாக்கும், நாமும் உருவாக்கலாம். கிரகங்கள் உருவாக்குறது எளிதாக இருக்கும், நாம் உருவாக்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ நீங்கள் உருவாக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள், கடந்த 2 வருஷமாக கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி வாயில்களை திறந்து வச்சுருக்கோம். இப்போ போய் நீங்கள் தட்டணும், ஆனால் தட்டுனா திறக்கும்னு சொல்லக்கூடிய நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகனை கும்பிடுங்க. திருவோணத்தில் பிறந்தவங்க பைரவரை வழிபடுங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரை வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு குரு வக்ரமானதும் கடந்த ஆகஸ்டிலிருந்து பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கிறதும், சனி ஜனவரி 26 பெயர்ச்சியாகி மற்ற ராசிகள் எல்லாம் விட உங்கள் ராசிக்கு 11 பலம் பெற்று நிற்கிறதும், அரசியலில் முதன்மை பதவி பெறக்கூடிய சந்தர்ப்பமும், அதற்கான எதிர்ப்புகளும் தடைகளும் விலகி உங்களுக்கு இறைவனுடைய அருளாலையும் கிரகங்களுடைய போக்காலையும் உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கான அந்த நல்ல எண்ணங்களால் ஏற்பட்ட விளைவுகளால் நன்மைகளும் நடந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தோருக்கும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்க 9ல் சந்திரன் இருக்கார். ஆக நீங்கள் ஆன்மீகமாக பக்தி பலமாக காட்சி தருவீங்க. உங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களை சார்ந்தோரும் உங்களை பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க. அப்படி பல வாழ்த்துக்களை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். கும்பராசிக்காரங்க உயர் பதவிக்கான வாய்ப்புகளை பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஆக மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய நாளாக இன்னைக்கு எடுத்துக்கலாம். அவிட்டத்தில் பிறந்தவங்க பைரவரையும், சதயத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடலாம். அடுத்தது மீன ராசி.
பூரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசியாதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகள் அடிப்படையில் குரு அற்புதமான இடத்தில் இருந்து இப்போ வக்ரமாகி இருக்கிறது கொஞ்சம் சில அலைச்சல் சிரமங்களை கொடுக்கறதுக்கான சாத்திய குருகளை காட்டுது. சந்திரன் அஷ்டமத்தில் இருந்துட்டு இன்னைக்கு அதிக குழப்பங்களை விளைவிப்பான். மனம் ஒரு நிலைப்படாது, உறக்கம் பிடிக்காது, உடனிருந்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட நேரும். ஆக எதிலும் எச்சரிக்கையும் மனம் தளராத நிலையும் இருக்க வேண்டிய நாளாக இந்த ராசிக்கு இருக்கு. கவனமாக செயல்பட்டால் பாதிப்புகள் குறைவு. பதறிய காரியம் சிதறும். திருந்த செஞ்சுதான் திரும்ப செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற அடிப்படை. ஆக இன்னைக்கு எதிலும் கவனமும் எச்சரிக்கையுமாக செயல்பட இடையூறுகள் இன்றி நல்ல நாளாக நாம் உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது. கிரகத்தினுடைய பலவீனங்களை நம்முடைய அறிவாற்றலால் ஜோதிட ஆலோசனையால் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க, புரிஞ்சுக்குவீங்க. பூரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறதும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சனி கிரகத்தை வழிபடுறதும், ரேவதியில் பிறந்தவங்க பெருமாளை விஷ்ணு சகசரநாமம் படித்து வழிபடுறதும் பலவீனங்களை போக்கும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.